ஆசிட் மாதிரி இருக்கு இந்த தண்ணி. ஆலா தண்ணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. கொசு தொல்லை ரொம்ப அலர்ஜி. காலெல்லாம் கருப்பா இருக்கும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த நோயால கர்ப்பப்பை எடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு முடிவே வரமாட்டேங்குது. எந்த ஆட்சி வந்தாலுமே நாங்க இந்த அவசரப்பட்டு தான் இருக்கோம். 40 ஆண்டு கால நச்சு காற்று, கருப்பு நிறத்தில் வெளியேறும் நிலத்தடி நீர், மூச்சு விடக்கூட தவிக்கும் 30,000 மக்கள். சென்னை தாம்பரம் மாநகராட்சியின் இதய பகுதியில் அமைந்துள்ள கன்னடபாளையம் பகுதி மக்களின் பல தசாப்த கால போராட்டத்திற்கு ஒரு வழியாக விடிவு காலம் பிறந்துள்ளதா? இதோ இது குறித்து விரிவாக பார்க்கலாம். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட கன்னடபாளையம் பகுதியில் சுமார் 1000 குடும்பங்களைச் சேர்ந்த 30,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். 60 ஆண்டுகளுக்கு முன்பு பிழைப்பு தேடி வந்த கன்னட மொழி பேசும் மக்கள் குடியேறியதால் இப்பகுதி கன்னட பகுதி என அழைக்கப்பட்டு காலப்போக்கில் கன்னடபாளையம் என்று பெயர் மாறியது. ஆனால் கடந்த 45 ஆண்டுகளாக இப்பகுதி மக்கள் அனுபவித்து வரும் துயரம் சொல்லி மாளாது. தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை இங்கு கொட்ட தொடங்கியதிலிருந்து இது ஒரு மாபெரும் குப்பை கிடங்காக உருவெடுத்தது. எங்களுக்கு தண்ணி மஞ்சள்னு இருக்கும். ஒரு நல்ல துணி போட முடியாது. பாத்திரம் அதில் தான் கழுவுறோம், குளிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அலர்ஜி எல்லாருக்குமே இருக்கு. நாங்களும் எல்லார்கிட்டையும் சொல்லியாச்சு. எல்லாரும் பார்த்தாச்சு, கொண்டாச்சு நகராட்சியிலேருந்து. ஆனா எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல. ஆசிட் மாதிரி இருக்கு இந்த தண்ணி. ஆலா தண்ணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இதுல தான் நாங்க எல்லாமே புழங்குறோம், பாத்திரம், துணி துவைக்கிறோம், எல்லாமே இதுல தான் நாங்க பண்றோம். வேற வழி இல்லை எங்களுக்கு. கொசு தொல்லை ரொம்ப அலர்ஜி. காலெல்லாம் கருப்பா இருக்கும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சுமார் 1000 டன்னுக்கு மேல் தேங்கியுள்ள இந்த குப்பைகளால் அப்பகுதி முழுவதும் கடுமையான துர்நாற்றம் வீசுவதோடு நிலத்தடி நீர் முற்றிலும் மாசடைந்துள்ளது. வீடுகளில் உள்ள போர்வெல் தண்ணீர் மஞ்சள் அல்லது கருப்பு நிறத்தில் வருவதால் அதை பயன்படுத்தும் மக்களுக்கு தோல் நோய்கள் மற்றும் சுவாச பிரச்சனைகள் தொடர்கதையாகி வருகின்றன. நாங்க எல்லாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணி ரோட்ல உட்காந்து சாலை மறியல் பண்ணி ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் உட்கார வச்சு எல்லாமே பண்ணணும். இப்போ இது கொட்டுறதுனால என்ன ஆகுது, எங்களுக்கு எல்லாத்துக்கும் மூச்சு திணறல். இப்போ எனக்கே வீசிங் மாதிரி இருக்குங்க சார். எவ்வளோ டேப்லெட் சாப்பிட்றோம். இந்த ஏரியாவில் எல்லாத்துக்குமே வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. காலையில் ஏந்திரிச்சு பார்த்தோம்னா அந்த குப்பையில் எவ்வளோ ஸ்மெல் வருதோ அதே மாதிரி அந்த பெட்ரூம்குள்ளேருந்து எங்களுக்கு ஸ்மெல் அடிக்குது. ஒரு முடிவே வரமாட்டேங்குது. எந்த ஆட்சி வந்தாலுமே நாங்கள் இந்த அவசரப்பட்டு தான் இருக்கோம். குறிப்பாக அடிக்கடி குப்பைகள் எரிக்கப்படுவதால் ஏற்படும் நச்சு புகையினால் குழந்தைகளுக்கு ஆஸ்துமா மற்றும் பெண்களுக்கு கருப்பை சார்ந்த உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதாக அப்பகுதி பெண்கள் கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றனர். நிறைய தாம்பல் மாதிரி படப்படையா பசங்களுக்கெல்லாம் நிறைய வருது. இந்த நோயால கர்ப்பப்பை எடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பயங்கர நாத்தம் அடிக்குது. வெயில் காலம் நெருப்பை பத்த வச்சிடறாங்க. நெருப்பை பத்த வச்சுட்டு ஒரே புகை, வீசிங் ப்ராப்ளம். எனக்கு வருது வீசிங். எனக்கு மூச்சு விட முடியாது. நான் எத்தனை வாட்டி நான் ஆஸ்பத்திரிக்கும் போயிருக்கிறேன். இந்த புகையில இவ்வளவு நேரம் தான் நான் கது மூடிட்டு உள்ள இருக்க முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட குழந்தைங்களா இருக்கிறாங்க வர. அவங்களுக்கு எவ்வளவு வீசிங்க தெரியுமா? எங்க வீட்டுல நிறைய பேருக்கு வீசிங்க தான் இந்த குப்பை மேடுனால. அவ்வளோ புகைங்க. தண்ணி மஞ்சள் கலர்ல வருதுப்பா தண்ணி. அது நாங்க வீடியோலாம் காட்டிட்டோம். நாங்க அதுக்கு யாருமே ஒரு நடவடிக்கை எடுத்ததே கிடையாது. அருகிலேயே பள்ளி மற்றும் அங்கன்வாடிகள் இருப்பதால் சுகாதார சீர்கேடு காரணமாக தங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கவே பெற்றோர்கள் அஞ்சும் சூழல் நிலவுகிறது. இந்த அவலத்திற்கு எதிராக மக்கள் நடத்திய தொடர் போராட்டங்களை தொடர்ந்து கடந்த 2018ஆம் ஆண்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த குப்பை கிடங்கை அகற்ற உத்தரவிட்டது. இடையில் குப்பைகள் அகற்றப்பட்டாலும் கொரோனா காலத்தை காரணம் காட்டி மீண்டும் குப்பைகள் குவிக்கப்பட்டன. தற்போது இது குறித்து விளக்கம் அளித்துள்ள தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர், தாம்பரத்தில் திறந்தவெளி குப்பை கிடங்கு முறையை ஒழிக்க 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன குப்பை மாற்று நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேங்கியுள்ள சுமார் 2000 லோடு குப்பைகள் இன்னும் 1 மாத காலத்திற்குள் முழுமையாக ஆப்பூர் கிடங்கிற்கு மாற்றப்படும் என்றும் அதன் பிறகு அந்த இடத்தில் மாநகராட்சி வாகனங்களை நிறுத்தும் வசதி மற்றும் பழுதுபார்ப்பு நிலையம் அமைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். அதிகாரிகளின் இந்த 1 மாத காலக்கெடு மற்றும் நவீன திட்டங்கள் 40 ஆண்டு கால வேதனையில் இருக்கும் கன்னடபாளையம் மக்களுக்கு நிரந்தர தீர்வை தருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.